பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால மாறும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க. நடிகை ஒருவருடன் விஜய்க்கு திருமணத்தை மீறிய தொடர்பு இருப்பது 2021ஆம் ஆண்டு தெரிந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் சங்கீதா தெரிவித்துள்ளார். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனை. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. நேர்மையா அவங்களுக்கான அந்த தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள். சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். தாவேகவில் இணைந்து கட்சி நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கண்ணன் அதே கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும். இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக. ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. எனக்கு ஓட்டளித்தவர்களுக்கு நன்றி சொல்லவே இல்ல. பெரம்பூர் பக்கத்துல இருக்கு, திருச்சி தூரமா இருக்கு, ஏன் பெரம்பூரை பார்க்கல? பெரம்பூருக்கு அவர் போல நீங்களா நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது? இவர் வந்து டிஸ்கைஸ்ல நீங்க பல இடத்துல பாப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய அந்த பெரிய கார் இல்லாம சின்னதா ஒரு கார் வரும், அந்த காருக்குள்ள அவர் இருப்பாரு. பெரம்பூர்ல வந்து ஒரு பூக்கடையில விஜய் மாறுவிடத்துல போய் பூ கட்டிருக்காரு. அப்போ வந்து வந்தது விஜய் தான் அந்த பூக்கடைக்காரமா கண்டுபிடிச்சாங்களா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1 லிட்டர் பூ கொடுங்கன்னு கட்டிருக்காப்ல. ஒரு கன்ஃபார்மா விஜய் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்காங்க. முக்கியமா இந்த ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குரிய விற்கக்கூடியவங்க இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவே இல்ல. இதுக்குள்ள வந்து அரசியல் இருக்கா இல்ல ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இருக்காங்களா என்ன எதுவுமே தெரியல. காவல்துறை வந்து இது வரைக்கும் யாருமே கைது செய்யாம யார் பயன்படுத்துறாங்களோ அவங்கள மட்டுமே வந்து கைது செஞ்சுட்டு இருக்காங்க. இது விக்கிறவங்க யாரு? அப்ப இதை வித்துட்டு யாரு? நீதான்டா அந்த குரங்கு. 258 கோடி போதைப் பொருள் கடத்தலின் மூளையாக செயல்பட்ட ஜான் பிரிட்டோ அமைச்சர் ஆதவின் உறவினர் என்பது அதிர்ச்சி அளிப்பதாகும். ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விக்கிறவங்கள குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லி இருக்கிறோம். ஜெயில இருக்க வேண்டிய பேர்லாம் பொட்டிக்கடையில வந்து உட்காந்துக்கிட்டு என்ன குசும்பு பண்றாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கா. நான் கேட்டது விஜய் சார் வந்தாருன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். மாற்றங்கள் எங்களுக்கு வேணும், அதனால இவருக்கு தான் போடுவோம். கண்டிப்பா மாற்றம் ஏற்படணும்ன்றது ஒரு தாக்கத்துக்காக வந்திருக்கோம். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? சிஎம் தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 1/2 hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால Okay, you know we have a super leader like Thalapathy Vijay. So I am the best friend of Vijay. He has given me this constituency because I am born and my native is Thuthukudi. My father and my mother. My father name is Vijay Babu. She is a worker in chili factory worker. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இல்ல மீனவர்களுக்கான அந்த தடை நிவாரணம் வந்து 20,000 உயர்த்தப்படும். சார் கொஞ்சம் வெளியே வந்து விடுங்க சார். நீங்க 20,000 மீனவர்களுக்குரிய தேர்தல் அறிக்கை கேட்டா மட்டும்தான் அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் காரம் மூடுவாருன்னு கிடையாது. அவர் நீங்க போய் ஏங்க வள்ளுவருக்கு காவி அடிச்சாங்கன்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ், ஏங்க கச்சத்தி வைப்பங்க மீப்பீங்க நோ கமெண்ட்ஸ். திமுக வெற்றி பெற்ற தொகுதியில போய் தாவக வெற்றி பெற்றதா நினைச்சு நன்றி சொன்னவர் அவரு. அதாவது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க.
கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவி வரும் நிலையில் மருத்துவமனையிலும் இதே நிலை ஏற்பட்டது. ஒரு சில வார்டுகளில் டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே சிகிச்சை அளிக்கும் நிலை உருவானது. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான். ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தா பயப்படுறாங்க. மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த உடலை எலி கடித்ததாக கூறி சடலத்தை வாங்க உறவினர்கள் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்னையா ஓமுஞ்சிலி துப்பிக்கிறா? அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது. 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். அதெல்லாம் இல்லைங்க. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். இல்லைங்க, இல்ல. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இல்லைங்க, இல்ல. அண்ணன் சீர்திட்டம் இல்லைங்க. அது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15000 ரூபாய் பொருளாதார உதவி. இல்லைங்க, இல்ல. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இல்லைங்க, இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி, இப்போ என்ன இருக்கு? டிவிக்கே ஒரு தூய சக்தி